ஆதியோட சொத்து பூரா எனக்கு வேணும். அதுக்காக தாண்டி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ச்சே, எப்படி உங்களால இப்படிலாம் யோசிக்க முடியுது? காசுக்காக இப்படிலாம் நடந்துக்கிறீங்களே, உங்களுக்குலாம் அசிங்கமாவே இல்லையா? அசிங்கமா? நான் எதுக்கு அப்படி யோசிக்கணும்? இங்க பாரு, இந்த உலகத்துல நீ வாழணும்னு நினைக்கிற வாழ்க்கைய வாழ்றதுக்கு காசு வேணுமா? காசு காசு. பணத்தோட மதிப்பு என்னன்னு முதல்ல உனக்கு தெரியுமா? பணம் இருந்துச்சுன்னா நீதான் கடவுள். அந்த பணத்துக்காக யார வேணா என்ன வேணா பண்ணலாம். என்ன பாரதி அப்படி பாக்குற? ஷாக் ஆயிட்டியா? ஆகணும்ல. பாரு, முதல்ல இருந்தே இந்த ஆதியோட கோடி கோடியான பணம் சொத்துக்காக தான் நானும் என் புருஷனும் போராடிக்கிட்டு இருக்கோம். இத்தனை வருஷமா நாங்க போட்ட பிளான நீ குறுக்க வந்து கெடுத்துட்ட. ஆதி இங்க இருக்கிற வரைக்கும் அவனுடைய சொத்தெல்லாம் எங்களால அனுபவிக்க முடியாதுன்னு எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இதுல நீயும் ஆதியும் வேற ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க. எங்களுக்கும் அப்போ என்ன பண்ணணும்னு தெரியல. ஆதியோட 3 கம்பெனி, பல ஏக்கர் சொத்து, இது எல்லாமே அவன் பேர்ல இருக்கு. சரி, முதல்ல அதெல்லாம் வாங்கலான்னு முடிவு பண்ணோம். ஆனா அவங்கிட்ட கேட்டா தரமாட்டான். அவங்கிட்ட இருந்து தெரியாம எடுக்கணும்னு நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணோம். ஆனா எங்களால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அப்ப நீ அவனுக்கு ரொம்ப பாதுகாப்பா வேற இருந்த. உனக்கும் அவனுக்கும் இடையில ஏதாவது பிரச்சனை வரும் தான் நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்பதான் உன் புருஷன் வாசுவோட இதயத்துக்காக ஆதியோட அம்மாவும், அதான் அந்த விளங்காதவன் இருக்கான அறிவு, அவனும் சேர்ந்து உன் புருஷனை போட்டு தள்ளிட்டு உன் புருஷனோட இதயத்தை எடுத்து ஆதிக்கு வச்சாங்கங்கிற விஷயம் உனக்கே தெரிய வந்துச்சு. என்ன மாதிரியான மனுஷங்க நீங்கலாம்? பொணம் தின்னி கழுகுங்க மாதிரி கேவலம் இந்த சொத்துக்காக எவ்ளோ பெரிய அநியாயத்தை அவருக்கு பண்ணிருக்கீங்க. உங்களுக்குலாம் அறிவே கிடையாதா? ஆதி உங்களை எப்பவும் சித்தி மாதிரி பார்த்ததே கிடையாது. அம்மா மாதிரி தான் நினைச்சிருந்தாரு. அவனுக்கு நான் அம்மா மாதிரி தான். ஆனா நான் அவனுக்கு அம்மாவும் இல்ல, அவன் எனக்கு மகனும் இல்ல. இப்படிலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? ஆதி என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் சந்தோஷமா தானே இருந்தீங்க. அப்படிதான் நானும் நினைச்சேன். ஆனா இவ்ளோ பெரிய வேலையை பாப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க பண்ற எல்லாத்தையும் அந்த கடவுள் பாத்துட்டு இருக்காருங்கிற பயம் கூட இல்லாம இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய், சும்மா இந்த பேய் கதை பூச்சாண்டி கதையெல்லாம் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத. இந்த கடவுள், நியாயம், நேர்மை, நம்பிக்கை இதெல்லாம் எதுக்கும் லாய்க்கில்லாதவ ஊரை ஏமாத்துறதுக்காக சொன்ன கட்டுக்காத. பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடிய உலகம்தான் இது. சரி, நான் ஒன்னு சொல்லவா? நான் நினைச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, ஆதியே எப்பவோ என்னால கொண்டு போட்டிருக்க முடியும். எல்லாம் நாங்க பிளான் பண்ணபடி சரியாதான் போச்சு. நாங்க பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா? கல்யாணத்துக்காக ஆதியை இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்ததுதான். அதை விட பெரிய தப்பு என்ன தெரியுமா? ஆதி இங்கதான் வரப்போறான்னு தெரிஞ்ச உன்னை அதே கம்பெனில வேலை பார்க்க விட்டதுதான். அந்த ஆதி என்னைக்கு உன்னை பார்த்தானோ அப்பத்துல இருந்து எல்லாமே சொதப்பல் சொதப்பல் சொதப்பல். இன்னைக்கு என் முன்னாடி வந்து கேள்வி கேட்கிற வரைக்கும் போயிருக்கு. உன்னை நாளைக்கு மூட்டை பூச்சி மாதிரி நசிக்கிருக்கணும். பாவம்னு விட்டது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு எனக்கு இப்பதான் புரியுது. உங்களை நினைச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சொத்துக்காக உங்க மகனா நினைக்க வேண்டிய ஆதிய நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த மாதிரிலாம் உங்ககிட்ட பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆதி கிட்ட போய் எல்லா உண்மையும் சொன்னா எனக்கும் ஆதிக்கும் கண்டிப்பா பிரச்சனை வரும் தான். ஆதி என் மேல கோவப்படுறத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. எல்லாத்தையும் மறந்துட்டு என் கூட அவர் யாரோ மாதிரி பழகிறத விட அவர் பொண்டாட்டின்னு தெரிஞ்சு அவர் கோவத்தை ஃபேஸ் பண்ணி வாழ்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இப்ப வரைக்கும் ஆதிக்கு உண்மை தெரியக்கூடாதுன்னு நான் நினைக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், உண்மை தெரிஞ்சா ஆதியோட உயிருக்கு ஆபத்து இருக்குங்கிற ஒரே ஒரு காரணம் தான். அதனால இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ பவானி. ஆதியோட உயிருக்கு எந்த ஆபத்து வராம அந்த கடங்காரி மித்ரா கழுத்துல ஆதி தாலி கட்டாம அத நான் தடுத்து ஆதியோட பொண்டாட்டியா இந்த வீட்டுக்கு வந்து விளக்கேத்தி அவரோட சந்தோஷமா வாழ்ந்து காட்டி அவருக்கான சொத்து சுகம் எல்லாத்தையும்
திருப்பி மீட்டெடுத்து கொடுத்து நீங்க யாரு என்னன்னு உங்க அத்தனை பேரோட முகத்திரையும் கிழிச்சு உங்களோட உண்மையான முகத்தை காமிச்சு உங்களை கழுத்தை புடிச்சு இந்த வீட்டை விட்டு வெளியே தள்ள வைக்கிறேன். பாரதி, நீ என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அதுக்காக உன்னை அப்படியே விட்டுற முடியுமா? ஆக்சுவலா ஆதியோட மொத்த சொத்தையும் எழுதி வாங்கிட்டு அவனை போட்டு தள்ளுறதா எங்க பிளானு. மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட உடனே ஆதி கிட்ட இருக்கிற அவனோட மொத்த சொத்தையும் எழுதி வாங்கிட்டு அவனை கொன்னு இதோ இந்த ஒத்த ரூபாவை அவன் நெத்தியில ஒட்டி நான் ஊர்வலமா கூட்டிட்டு போறேன். நீ இந்த மாதிரி பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. நான் இருக்கிற வரைக்கும் ஆதிய உங்க யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. யாரு நினைச்சாலும் அவர் கட்டின தாலி என் கழுத்துல இருந்து இறங்கவே இறங்காது. நல்லா புரிஞ்சுக்கோ. வாசு செத்தும் அவரோட இதயம் இன்னும் உயிரோட துடிச்சிட்டு இருக்கு. எனக்கும் ஆதிக்கும் இருக்கிற உறவு அந்த கடவுள் போட்ட முடிச்சு. அது ஒன்ன மாதிரி அயோக்கியங்களால பிரிக்கவே முடியாது. இத பாரு, நீ கொடுத்த இந்த ஒத்த ரூபாய முதலீடா வச்சுக்கிட்டு சரியா இன்னும் 100 நாளுக்குள்ள ஆதியோட மொத்த சொத்தையும் மீட்டெடுத்து இந்த வீட்டுக்குள்ள அவரோட பொண்டாட்டியா வந்து அவரோட சொந்தமான கம்பெனில அவரை சிஇஓவா உட்கார வைக்கல வெச்சு காட்டுறேன். துரையோட ஃபோன் மட்டும் என் கைக்கு கிடைச்சிருந்தா இவனுக்கு யார் பணத்தை டெபாசிட் பண்ணாங்கங்கிற விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். ராஸ்கல் ரொம்ப தெளிவா அந்த போனை யார் கைக்கும் கிடைக்க விடாம தூக்கி போட்டான். வாழ்றதுக்கே வழி இல்ல, வேலை கொடுங்கன்னு கேட்டு வந்தவனுக்கு இவ்வளோ பணத்தை கொடுக்க யார் இருக்கா? நடக்கிற விஷயத்தெல்லாம் வச்சு பார்த்தா துரைக்கு பின்னாடி கண்டிப்பா யாராரோ இருக்காங்க, அதுவும் பெரிய ஆளுங்க. அவங்க சொல்லிதான் இது எல்லாத்தையும் இவன் பண்றான். அதுக்கு கூலியாதான் இவனுக்கு அவங்க அந்த பணத்தை டெபாசிட் பண்ணிருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிச்சா எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும். ஏய் மித்ரா, என்ன ஆச்சுமா? ஏன் இப்படி தலை தெறிக்க ஓடி வர? பார்த்து வரலாம்ல, அப்படி என்னம்மா அவசரம்? சரி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அண்ணா, அந்த பாரதி பவானிய பார்த்துட்டா.